அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கர்ம பதிவுகள் என்ன, வாழ்வில் வெற்றி அடையும் சூட்சமங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பரணி நட்சத்திரத்தோட திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள்ல போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ இந்த பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். இந்த நட்சத்திரம் ராசி மண்டலத்துல இரண்டாவது நட்சத்திரம். இது முக்கோண வடிவில் இருக்கும், 3 நட்சத்திரங்களை கொண்டது. இந்த பரணி நட்சத்திரத்துல அன்னதானம் செய்யறது, அடுப்பு பத்த வைக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த பரணி நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள் என்று பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, பரணியில பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் சான்சஸ் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரியாக ஆகிறதுக்கு, இராணுவத்தில் இருக்கிறதுக்கு, போலீஸா இருக்கிறதுக்கு, தீயணைப்பு துறையில போறதுக்கு, ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்தாருன்னா எல்லா வாய்ப்பும் தேடி வரும், இல்லைன்னா நாம தேடிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், தூக்கம் கெட்டு கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்ட விஷயத்த சாதிக்கணும்னு இறங்கிட்டா சாதிப்பாங்க. அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க. என்ன யார் சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் செயல்படுவேன் அப்படின்னு இருப்பாங்க. சில நேரங்கள்ல அதுல பின்னடைவு கூட ஏற்படும். அதுக்காக மனம் தளராம இருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜெயிக்கக்கூடியவர்கள் தான். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னாக்க, தலைமை பண்பு இருக்கும். எதுலையுமே முன்னுக்கு வரணும், யார் என்ன சொன்னாலும் சரி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிச்சே ஆகணும்னு போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க, எதையும் வெளிப்படையா பேசக்கூடியவர்கள். பர்சனலா இருந்தாலும் சரி, மற்றவங்க பர்சனலா இருந்தாலும் சரி, அது வெளிப்படையா சொல்றதுனால இவங்களுக்கு மறைமுக எதிரிகளும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதிர்பாலினரை ஈர்க்கக்கூடியவர்கள். அதாவது இவங்க பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவோடு இருப்பாங்க, பேச்சில் சாதுரியம் இருக்கும், நல்ல முக அழகு, நல்ல சாதுரியமான பேச்சால எதிர்பாலினரை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிலையும் ஒரு வேகம் இருக்கும், கண்டதும் காதல் கொண்டதும் மோதல் அப்படின்ற மாதிரி எதுலையும் ஒரு வேகம் இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா காதல் விழுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் திடீர்னு அவங்களுக்குள்ளேயே கூட மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் பிரியக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுதந்திர விரும்பிகள், இப்போ ஒரு காதல்ல விழுறாங்க, இவங்களை ஆப்போசிட் ஜெண்டர் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்கன்னா இமிடியா அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த காதலை வித்ட்ரா பண்ணிடுவாங்க, கட் பண்ணிக்குவாங்க. அதே போலதான் திருமண வாழ்க்கையில் கூட பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுன்றது ஈகோ கிளாஷே அதிகமாக இருக்கும். தன்னை கட்டுப்படுத்துறத விரும்ப மாட்டாங்க, தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க, அது மேக்சிமம் சரியாவும் இருக்கும். அதே போல தைரியசாலி, எதிலையும் துணிந்து செயல்படக்கூடியவர்கள். தாய் தகப்பனுக்கு இனியவன், அதாவது தாய் தகப்பனை போற்றி காப்பாற்றக்கூடியவர்கள். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நல்ல உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க, லக்ஸூரியஸ் லைஃப் விரும்புவாங்க. இதெல்லாம் அமையுதா அப்படின்னா வாழ்க்கையோட பிற்பகுதியில அமையுது. 40 வயசுக்கு மேலதான் அதற்கான வாய்ப்புகளே வருது. எடுத்த உடனே இவங்களுக்கு 20 வருஷம் சுக்கிர தசை வந்துடுறதுனால கஷ்டங்கள் தான். பிறந்த உடனே குடும்ப கஷ்டமாவே இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இவருக்குமே குழந்தை பிறந்த உடனே உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். சில கண்டங்கள், பாலரிஷ்டம்லாம் நிறைய வரும். அதெல்லாம் தாண்டி இருக்கும்போது படிப்புல ஆவரேஜா படிக்கிற மாதிரி சூழ்நிலை, அல்லது படிப்பும் போது இந்த நட்பு, இந்த எதிர்பாலினுடைய ரிலேஷன்ஷிப்பால படிப்புல குறைவாக படிக்கிறது, மார்க் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாழ்க்கையில ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. அதாவது குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்குன்ற மாதிரி இந்த சின்ன வயசுலயே சுக்கிர தசை வருது அப்படின்னாக்க பிறந்த அப்பா அம்மாவுக்கு கஷ்டங்கள், பிரிவினைகள், அல்லது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதார கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் இப்படியும் குடும்பத்துல இருக்கும். இந்த சுக்கிர தசைக்கு அடுத்தது 6 வருஷம் சூரிய தசை. இந்த தசை ஓரளவுக்கு நன்மையை கொடுக்குதா அப்படின்னாக்க இவங்க லக்னத்தை பொறுத்துதான். இருந்தாலும் சூரிய தசையில கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நல்ல படிப்பு படிப்பாங்க, ஒரு எதிர்பார்த்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றது, ஓரளவுக்கு படிப்புல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர்றது, இதெல்லாமும் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்ப சூரிய தசை பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்களும் சந்திர தசையில ஓரளவுக்கு திருமணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாமும் ஏற்படும். பயணங்கள் ஏற்படுறது, எதிர்ப்பாளினர் மேல் காதல் ஏற்படுறது, இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் சொல்றேன். இவங்க ஜாதகத்தின்படி 5ஆம் இடத்துல சூரியனை ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது 5ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் பாவ கிரகம் நிக்குதுனாக்க காதல் சக்சஸ் ஆகாது. அதே 5ஆம் இடத்துல கேது இல்லாம ராகு நின்றாலும் சரி, அல்லது சுக்கிரன் நின்றாலும் சரி, சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலுமே காதல் சக்சஸ் ஆயிடும். இப்போ காதல் இவங்களுக்கு வரும். இவங்க ஜாதகத்தை பொறுத்து அது சக்சஸ் ஆகுதா இல்லையா என்பது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்துதான். இப்போ நான் ஒரு பொது பலனா சொல்றேன், காதல் சக்சஸ் ஆகி கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஆனாலும் திருமணம் லேட்டா தான் ஆகுது. இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு காதல் போன்றவை ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வரை மிகவும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. தன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கணும், எல்லையற்ற அன்பு காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது நடக்குதானாக மேக்சிமம் நடக்கிறது இல்ல. வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஈகோ கிளாஷ் நிறைய வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில சில சச்சரவுகள் ஏன் வருதுன்னா, முக்கியமா முன்கோபம், அதிகமாக கோபப்படுறது, வெளிப்படையா எதையுமே பேசிடுறது, பிறர் மனம் புண்படும் என்றாலும் இதை சொல்ல வேண்டிய கருத்து சொல்லிடுவாங்க. சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை யாருமே கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனாலேயே குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். அதே போல எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஏற்படும், கல்யாணத்துக்கு பின்னாடியுமே எதிர்ப்பாளிகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவுமே திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் தான். அதே போல எடுத்த உடனே ஒரு முடிவு, அவசர முடிவுகள் அவசர முடிவாக எடுக்கிறதுனால அப்பப்போ சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக போராடி வெளியே வருவாங்க. திருப்பி ஒரு அவசர முடிவு எடுத்து திருப்பி வாழ்க்கை சிக்கல்ல சிக்கிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறதே தான் இவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும். அதுக்காகவே வாழ்க்கையில ஒரு 40 வயது வரையிலும் இந்த போராட்டங்கள் இருக்கும். அதன் பிறகுதான் இவர்களுடைய வாழ்க்கை சாந்தமாக அமைதியாக போகிறது. இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு முதல் தசை சுக்கிர தசை பெருசா நன்மை கொடுக்கறது இல்ல. சூரிய தசை ஓரளவுக்கு பரவாயில்ல. சந்திர தசை இவங்க வளர்பிறை சந்திரன்ல பிறந்திருந்து முக்கியமா சனி பார்வை இல்லாம அல்லது சந்திரனோட ராகு அல்லது கேது சேராம இவங்க இருக்கிறாங்க, இவங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்குன்னாக்க சந்திர தசை வளர்பிறை சந்திரனாக இருந்தா இவங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அதாவது வேலைக்காக வெளியூர் போறது, வெளிநாட்டுக்கு போறது, அதே போல ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டத்தில் காதல் போன்றவை ஏற்பட்டு பிரியோ அல்லது சேர்ந்து திருமணம் ஆகிறது, இதெல்லாமும் இந்த சந்திர தசையில ஏற்படும். இந்த சந்திர தசை ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலனாக இருக்கும். ஆனா மேக்சிமம் பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். வர்ற பணம் பெருசா சேமிக்க முடியாம அப்படியே செலவாகிற மாதிரியோ கடன் இருக்கிற மாதிரியோ சூழ்நிலைகள் இருக்கும். இவங்க இந்த சந்திர தசையில மற்றவங்களுக்கு காசு கொடுத்தா கூட அதை வாங்குறது கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 36 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் தசை வரும். ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன் இந்த கணக்கு. இந்த செவ்வாய் தசைன்றது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு நன்மையை கொடுக்குதான்னாக்க செவ்வாய் தசையும் அதே மாதிரிதான் ஒரு ஏற்ற இறக்கமான தசையா தான் இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்த பலன். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த ஹார்ட் ஒர்க் ஏற்ற ரெகக்னிஷன் கிடைக்காம இருக்கும் அல்லது மதிப்பு இல்லாம இருக்கும். அதே போல இவங்களுடைய செயல்பாடுகளை நிறைய விமர்சிப்பாங்க மற்றவங்க. அந்த விமர்சிக்கிறதுனாலே இவங்களுக்கு டென்ஷன் ஆகும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் கூட. குறிப்பா இந்த செவ்வாய் தசை காலகட்டம், ஏன்னா செவ்வாய் இந்த ராசின்னு எடுத்துக்கிட்டாக்க மேஷ ராசி 8ஆம் அதிபதியாக வர்றதுனால பிறப்பிடம் விட்டு வெளியூர்லயோ வெளியூர் நாட்டிலேயோ போய் வாழ்றாங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் வரும். ஆனா அதுக்கு ஈக்குவலா விரயமும் ஆகும். இந்த காலகட்டத்தில் பெருசா சேர்த்து வைக்க முடியாத மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ராகு தசையில ஓரளவுக்கு வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கிறது போன்றவை ஏற்படுது ஒரு 50-60% பேருக்கு. ஆனால் இந்த ராகுவும் கெட்டு இருக்கு அவங்க ஜாதகத்துலனாக அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் நீசமாயிருக்கிறாரு. இந்த ராகுவோட செவ்வாய் சேர்க்கை, சூரியன் சேர்க்கை அல்லது ராகுவோட சனி சேர்க்கை போன்றவை எல்லாம் இருக்குன்னாக்க இந்த ராகு திசையில பிசினஸ் ஆரம்பிச்சு கூட்டாளியோட பிசினஸ் ஆரம்பிச்சு அல்லது கூட்டு தொழில் செஞ்சு அதுல பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ இந்த ராகு திசையில மேக்சிமம் இவங்க பொருளாதார ரீதியாக செட்டில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அகலக்கால் வைக்காம தனித்தே இவங்க பிசினஸ் பண்றாங்கன்னாக்க ஓரளவுக்கு வெற்றியை அறுவடை செய்யலாம். அல்லது வெளியூர் வெளிநாட்டுல அந்நிய மனுஷர்களோடு இருக்கிறாங்கனாலையும் வெற்றி இவங்களுக்கு ஏற்படும்.
இப்போ இவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையில வெற்றி அடையும் சூட்சமங்கள் என்ன என்பதை பற்றி முக்கியமா பார்க்க போறோம். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு, பழனி முருகன் வழிபாடு, இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சக்கரபாணி கோயில் இருக்கு. இந்த சக்கரபாணி கோவில்ல நீங்க சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, அதே போல படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்காரு. இதை போய் நீங்க வருஷம் ஒரு முறை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். சொந்த வீடு அமையிறது ஒரு பிற்பகுதியில் தான் அமையும். அதுக்கு நிறைய முயற்சி பண்ணி கூட சொந்த வீடு அமையாம தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது போய் வேண்டிக்கிட்டு வாங்க, சொந்த வீடு அமையும். அதே போல கம்பல்சரி வருஷம் ஒரு முறை பழனி முருகன் கோவிலுக்கும் நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் தரும். நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா அதை கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு அந்த யோகத்தையும் அந்த மாற்றத்தையும் வாழ்க்கை மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே தான தர்மம் செய்யறது, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உடையவர்கள். இவங்க நட்சத்திரத்துல தான் அடுப்பு பத்த வைக்கிறதெல்லாம் சரியான நேரம். அந்த வகையில இவங்க மற்றவர்களுக்கு உதவுறாங்க, குறிப்பா அன்னதானம் செய்யறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்க முடியாத கஷ்டத்துல இருக்கும் போது கஷ்டப்பட்டாவது இவங்க கடனோட வாங்கி அன்னதானம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இல்லாதவங்களுக்கு, உண்மையிலேயே சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் போடுறாங்கன்னா இவங்களுடைய கஷ்டம் மலை போல இருந்தாலும் அது பனி போல விலகிறதை இவங்களே பார்க்கலாம். அதே போல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பா சுக்கிரன் தான் இந்த நட்சத்திராதிபதின்றதுனால இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்குன்னாக இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் வர்றது, இணையான துணை ஏற்படும். இவங்க என்ன தகுதியில் இருக்காங்களோ அந்த தகுதிக்கு மீறிய வசதி வாய்ப்புள்ள வாழ்க்கை துணைவர் கூட அமைவாங்க. இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா சொந்த வீடும் அமையும். அதே போல வாகன வசதிகள், கார் வாங்குறது, பங்களா, இதெல்லாமே அமைஞ்சிரும். இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு இருந்து, குறிப்பா சுக்கிரன் கேதுவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கிரன் செவ்வாய் கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ அது கலசர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே காதலிச்சு அந்த காதல ரொம்ப நெருங்கி பழகி அந்த காதல் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற சூழ்நிலை வரும். ஆனாலும் எதிர்ப்பாளினரால் பெருசா மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை இருக்கும். இவங்க காட்டக்கூடிய அன்பை எதிர்ப்பாளினர் காட்டாம இருப்பாங்க. பெண்ணோட ஜாதகமா இருந்தா செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு இணைந்திருக்கு அப்படின்னாலையும் திருமண வாழ்க்கையில ஒரு ஹாப்பினஸ் குறைவாக இருக்கும். மீடியா சார்ந்த துறையில இவங்க பெரும்பாலானோர் ஈடுபடுறாங்க. சினிஃபீல்ட்ல இருக்கிறது, மாடலிங், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன், தீயணைப்பு, ராணுவம், போலீஸ், அதே போல மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவத்துறை, குறிப்பா சித்தா, பல் டாக்டர், இந்த மாதிரியான வாய்ப்புகள், பார்மா அல்லது பிசியோதெராபிஸ்ட், இந்த மாதிரி அரசு பணிக்கு போறதுக்கும் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.